பகுதியில் நியாய விலைக்கடை என்ற சிறப்பாக திறப்பு விழா நடந்து கொண்டிருக்கிறது. இந்த பகுதியில் உள்ள அனைத்து சகோதரிகளும் வந்திருக்கீங்க. உங்களுக்கு என் அன்பார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். பெரியவங்க எல்லாம் வந்திருக்கீங்க, உங்களுக்கு என் பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். என்னுடைய அன்பு சகோதரர்களும் தம்பிகள்லாம் இங்க இருக்காங்க. எல்லாருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றிகள். ஏனென்றால் இது ஒரு மிக பிரபலமான ஒரு ஊர், கம்பியம்பேட்டை பகுதி. அதுலயும் திருப்பாதிரிப்புலியூர் பாடலீஸ்வரர் கோயிலெல்லாம் தாண்டி தான் நான் வந்தேன். எவ்வளவு வரலாற்று சிறப்பு வாய்ந்த இந்த பகுதியில இத்தனை வருடங்களாக நியாய விலைக்கடை என்ற ஒன்று இல்லை. அதுவும் இந்த பகுதியில ஒரு குப்பை காடாக கிடந்த இந்த பகுதியை சுத்தப்படுத்தி இங்க நியாய விலைக்கடையை அமைத்தது என்பது மிக மிக வரவேற்பு கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம். சரவணன், அனைத்து குடியிருப்பு சங்கங்களும் இந்த இடத்த சுத்தம் பண்ணணும், இந்த இடத்துல கெட்ட வாடை அடிக்குது, இதை சுத்தம் பண்ணி ஏதாவது ஒரு நல்லது செய்யணும்னு நினைச்சிருக்கிறாங்க. அதை செய்து காட்டிய அன்பு தம்பி சரவணனுக்கும் என்னுடைய அன்பு சகோதரர்கள்லாம் இங்க வந்திருக்காங்க, மேடையில எல்லாம் உட்கார்ந்து இருக்காங்க, எங்க அன்பு அண்ணன்கள்லாம் இருக்காங்க. அவங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி. ஏன்னா நியாய விலைக்கடை என்பது உருவாக்கப்பட்டதே மக்களுக்கு நல்ல தரமான பொருட்கள் போய் அவங்க கிட்ட சேர வேண்டும் என்பதுதான் அதோடைய நோக்கம். தரமான பொருட்கள்னா மட்டமானது கிடையாது, சும்மா எங்க தரையில தூக்கி போடுறது, கேவலமானது, யாருமே சாப்பிட மாட்டாங்க அப்படின்ற பொருட்களை ரேஷன் கடையில வச்சு கொடுக்கறது இல்ல. நல்ல தரமான பொருட்களை அந்த நியாய விலை கடையில எல்லாருக்கும் ஒழுங்கா கிடைக்கணும். அதான் பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம். எல்லாருக்குமே அது போய் சேரணும் அப்படின்றதுக்காக தான் இந்த நியாய விலை கடைகளை எல்லா ஊர்லயும் நம்ம திறந்து இருக்கிறாங்க. மலையில இருக்கும், எல்லா ஊர்லயுமே அது கிடைக்கும். ஆனா இந்த பகுதியில இவ்வளவு வருஷமா இல்லைன்றது எனக்கு பெரிய ஆச்சரியமா இருக்கிறது. அதை இன்றைக்கு நம்ம மருத்துவர் அன்புமணி அவர்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர் நிதியிலிருந்து இந்த பகுதிக்கு இது நியாய விலைக்கடை திறந்திருப்பது எனக்கு ரொம்ப சந்தோஷம். அதை நானும் உங்களோட சேர்ந்து இதை திறப்பதில் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. என்ன நான் என்னுடைய ஒரு வேண்டுகோள்னா, இந்த நியாய விலைக்கடை மூலமாக எத்தனையோ நல்ல திட்டங்களை நம்ம இந்த பகுதிக்கு கொடுக்கிறோம். 108 ஆம்புலன்ஸா இருக்கட்டும், உள்ள நல்ல மருத்துவமனையா இருக்கட்டும், எல்லாமே பாட்டாளி மக்கள் கட்சி எந்த ஒரு பாரபட்சமும் இல்லாம எல்லா கிராமத்தில் இருக்கக்கூடிய ஏழை மக்களுக்கும் தாய்மார்களுக்கும் பயன்பெற வேண்டும் என்ற நல்ல திட்டங்களை கொண்டு வந்திருக்கிறோம். அதுல 108 ஆம்புலன்ஸ் உங்க ஊருக்கும் வரும்னு நினைக்கிறேன். ஆம்புலன்ஸே டெல்லியில இருந்து உங்க ஊருக்கு மருத்துவர் அன்புமணி அவர்கள் அனுப்பி இருக்கிறாரு. அதே போல இந்த நியாய விலைக்கடையும் மருத்துவர் அன்புமணி அவர்கள் மூலமாக என் தம்பிங்க எல்லாம் தெரிஞ்சிருக்கிறாங்க. இதுல ஒரு என்னுடைய ஆசை என்னன்னா, உங்களை இந்த இடத்துல இலவசத்துக்காக மக்களை நிற்க வைக்க கூடாது. அதுதான் முக்கியமான ஒரு நோக்கம். இலவசமா ஏதாவது கொடுக்கிறேன், ஏன்னா பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம் என்றால் அது அரசாங்கத்துடைய கடமை. எதையுமே அந்த மக்களுக்கு ஒழுங்காக போய் சேர வேண்டும் என்றது. புழுத்து போன அரிசியோ, இப்ப நான் சில மாதங்களுக்கு முன்னால் மழையில அரிசி மூட்டை, நெல் மூட்டை அப்படியே வளைச்சிருச்சு, நாத்து விட்டுருச்சு. அந்த மாதிரி இங்க இருக்கக்கூடிய ஒரு கோடவுன்ல, நெல் கோடவுன்ல அரசாங்கம் வாங்கி வைத்திருக்கக்கூடிய அரிசி மூட்டைகள்லாம் லட்சக்கணக்கான அரிசி மூட்டைகளை அடுக்கி வைத்திருக்கிறார்கள். அது மழையிலையும் வெயிலையும் காஞ்சு, இந்த மாதிரி ஒரு ஷாமியானா கூட கிடையாது. அந்த கோடவுன்ல திறந்த வெளி கோடவுன், அந்த கோடவுன்ல அரிசி மூட்டைகளை அடுக்கி வைத்திருக்கிறார்கள். மழையில அந்த அரிசி மூட்டையில இருக்கக்கூடிய நெல்லெல்லாம் முளைச்சு நாத்து விட்டு இருக்கு, அப்படியே பச்சை பசேல்னு இருக்குது. அப்படியே மூட்டை மூட்டையா பச்சை பசேல்னு இருக்குது. அதையெல்லாம் நாங்க போய் பார்வையிட்டோம். அப்ப அந்த அரிசி மூட்டையை என்ன பண்ணிருப்பாங்க, அதுல இருந்து அரிசி என்ன பண்ணிருப்பாங்க யோசிச்சு, கடல்ல தூக்கி போட்டிருப்பாங்களா? கண்டிப்பாக கிடையாது. அதையெல்லாம் சுத்தம் பண்ணி அந்த நாத்தெல்லாம் சரி பண்ணி அதெல்லாம் தூக்கி போட்டுட்டு, அது கருப்பான அரிசியோ புழுத்து போன அரிசியோ, அது சத்தே இல்லாத அந்த அரிசி, ஏன்னா அதுல இருக்க அந்த நாத்து வந்துருச்சு. அந்த அரிசிய எங்க கொண்டு போய் கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? நியாய விலைக்கடையில போட்டு ஏழைங்க தலையில தான் கட்டி இருப்பாங்க. அதான் நடந்திருக்கும் இல்லையா? வேற எப்படி போயிருக்கும் அந்த அரிசி? அதனால அப்படியெல்லாம் அந்த மாதிரி கேவலமாக எல்லாம் பண்ணக்கூடாது. எல்லாரையுமே ஏழை கிராமப்புற மக்கள், விவசாய மக்களுக்கு கூட தரமான உணவு போய் சேர வேண்டும் என்பதற்காக தான் நியாய விலைக்கடை. இந்த இடத்துல உங்களை கரும்புக்காகவும் சர்க்கரைக்காகவும் வெள்ளத்துக்காகவும் உங்களை கியூல நிக்க வைக்க கூடாது. ஏன்னா இந்த இடத்துல நீங்க தான் விவசாயம் பண்றீங்க.
நீங்கள் விளைவித்த பொருட்களை நியாய விலைக்கடை மூலமாக உங்களையே வரிசையில் நிற்க வைத்து இலவசமாக கொடுத்து கேவலப்படுத்தக்கூடாது. எல்லாருக்கும் நல்ல தரமான உணவுப் பொருளும் வழங்கப்பட வேண்டும் என்பதுதான் நம்மளுடைய ஒரு ஆசை. அதை தான் நிறைவேற்றணும். நல்ல விவசாயத்துக்கு நல்ல என்ன சொல்றது, விவசாயத்துக்கு நல்ல தரமான இடுபொருள்களை அளிக்க வேண்டும், விவசாயத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும், விவசாயத்துக்கு முன்னுரிமை கொடுத்து அதையெல்லாம் மக்களிடம் போய் சென்று சேர வேண்டும். அதற்கான நல்ல முயற்சிகளை பாட்டாளி மக்கள் கட்சி எடுக்கும் என்பதை கூறிக்கொண்டு, இந்த நியாய விலைக்கடை மூலமாக மகளிர் ரொம்ப அதிகமாக பயன்பெறுவார்கள். ஏன்னா அதிகமாக அவங்க தான் நின்று ரேஷன் கடையில நின்று கியூல நின்று இந்த சாமான்கள் எல்லாம் வாங்கி வீட்டுக்கு எடுத்துட்டு போவாங்க. உங்களுக்கு நல்ல மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். உங்களுக்கு தரமான நல்ல சேவைகளை செய்யக்கூடிய இந்த பகுதியில இன்னும் நிறைய வசதிகள் செய்து கொடுக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய ஆசை. அதையெல்லாம் நிறைவேற்றும் காலம் கண்டிப்பாக கூடுதலாக கூடிய விரைவில் கிடைக்கும் என்ற நம்பிக்கையோடு உங்களிடத்திலிருந்து விடைபெறுகிறேன்.